வணக்கம் நண்பர்களே. நம்ம வருவாய்த்துறையை பற்றி பார்க்க போகிறோம். நான் எல்லாத்தையும் தெளிவாகவே சொல்லிடுறேன். நீங்கள் கடைசியாக ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. இது எடுக்கலாமா எடுக்க வேணாமா, நல்லா இருக்குமா, ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றத நீங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரதுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன். இதில் விஓ பெருசா, ஜேஏ பெருசா, டைப்பிஸ்ட்டு ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், இப்போ இவங்க ஸ்டெனோடைய ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும். இதில் டைப்பிஸ்ட்டு தான் 2-3 வருஷத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மற்ற 3 பேரை தவிர்த்து இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க டைப்பிஸ்ட். விஓஓ உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டு வரைக்கும் நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் நேச்சரை பார்த்துடலாம். பொதுவாக இந்த துறையை பொறுத்த வரைக்கும் 10 மணிலேருந்து ஒரு 6 மணிக்கு வரைக்கும் வேலை இருக்கும். ஒரு சில பிரிவுகள் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா ஒரு 6-6:30 அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நிறைய நாளில் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம். ஏதோ ஒரு சில நாட்களில் லேட் ஆகும். அடுத்தது மேக்ஸிமம் எல்லோரும் சனிக்கிழமை வர மாதிரி தான் இருக்கும். சில நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வர மாதிரி இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கோப்புகளை கையாளுற மாதிரி இருக்கும். நமக்கு நிறைய ஃபைல் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தா ஆகணும். நான் இது பொதுவாக விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஸ்டெனோவுக்கு சொல்கிறேன். ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஏ ஜென்ரலுக்கு பிசியாக போட்டுருவாங்க, இல்லை கலெக்டர் பிசியாக போட்டுருவாங்க. உள்ளே இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். நிறைய மீட்டிங் நடக்கும்போது நோட்ஸ் எடுக்கிறவங்க, அவங்களுடைய ப்ரோக்ராம் செட் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பார்ப்பாங்க. டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறத டைப் பண்ணுறது தான் அதிகப்படியான ஒர்க்காக இருக்கும். அசிஸ்டண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாகிடும், அதாவது ஈக்குவலாகிடும். விஓ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. விஓ பாருங்கள், நான் ஜேயும் டைப்பிஸ்ட்டு சொல்லிட்டேன். விஓவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தினுடைய குட்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது போலீஸு, வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூடி, பிடிஓ, பிறப்பு இறப்பு பதிவு சான்று அலுவலர், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவர் தான் அது பொறுப்பு. ஒரு ஊரில் ஒரு டெத் ஆகிடுச்சுன்னா அவர் தான் அதுக்கு அது சந்தேக மரணமான்றது அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பார். மணல், அடுத்தது லேண்டு சம்மந்தமான அடங்கல், எல்லாமே அவர் தான். ஒரு விஓட்ட இல்லாத டாக்குமெண்ட் எதுவுமே இருக்காது. ஒரு ஊரில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது விஓவுக்கு தெரியாமல் இருக்காது. மொத்தத்தையும் அவர் தன்னுடைய பாக்கெட்லேயே வச்சுருப்பார். அந்த அளவுக்கு ஒர்க் அது பெரிய அளவில் இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஜேஏவுக்கு பார்க்குறங்க, இது எல்லா நிலையிலையும் நம்ம ஃபைல் ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கும். நமக்கு மேலே இருக்கிறவங்க ஆர்டர் போடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபைலை கொடுப்பாங்க. நம்ம ஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். விஓவுக்கு பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் இருப்பாங்க, நமக்கு கிடையாது. ஜேஏவுக்கு கிடையாது. அதாவது ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்டுங்க. அடுத்தது டைப்பிஸ்ட் சொல்லிட்டேன், அது டைப் பண்ணுறது தான். ஸ்டெனோவும் சொல்லிட்டேன். இப்போ ப்ரொமோஷன், அதாவது பிரிவு பார்க்கலாம். ஒன்று டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, ரெண்டாவது பிஏ லேண்டு செக்ஷனு, அப்புறம் ஹெச்எஸ் அதாவது ப்ரோக்ராம்லாம் ரெடி பண்ணுறவங்க, அப்புறம் டிஆர்ஓ ஆஃபீஸு அவங்க பிசி அந்த செக்ஷனு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தாலுக்கு லெவலில் நமக்கு தெரியும். தாசில்தார் ஒருத்தருப்பார். அப்புறம் சமூக பாதுகாப்பு திட்டம் ஒன்று இருக்கும். கலெக்டரேட்லேயே இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், பெட்டிஷன் செக்ஷன், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஷிப்காட்டு ஒரு முக்கியமான ஒரு டியூட்டி நமக்கு. அது ஷிப்காட் இருக்கிற மாவட்டங்களில் அந்த ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அது ஷிப்காட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும். ஒரு சில மாவட்டங்களில் ஷிப்காட் இல்லைன்னா அங்கே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ மொத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட இந்த 2025 1242 போஸ்ட் இருக்குது. அப்போ அதிகப்படியான போஸ்ட்டு இந்த வருஷம் நிறைய பேர் ரெவன்யூவில் போகிறாங்க. அதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். வருவாய்த்துறையை இப்போ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இப்போ எல்லாமே ஆன்லைனில் மாறிட்டு வருது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் நேச்சரும் மாறுது. அதிகாரங்கள் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையுது. பணிச்சுமைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், எங்கே அதிகாரம் அதிகமாக இருக்கிறதோ அங்கு பணிச்சுமைகளும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிகாரங்கள் குவிக்கப்படுற இடத்துல தான் கட்டுப்பாடுகளும் அதிகமாக இருக்கும். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது ப்ரொமோஷன் பாருங்கள். ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா நம்ம டைப்பிஸ்ட்டு சீக்கிரமாக வந்துடுறாங்க. எல்லா துறையிலும் அப்படி தான் இருக்குது. ஜேஏ பொறுத்த வரைக்கும் பவானி சார் முடிக்கணுன்றதுனால அதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஜேஆர்ஐ பொறுத்த வரைக்கும். விஓ பார்த்திங்கன்னா 6-7 வருஷம் ஆகிடும். அதாவது ஒரு ஜேஏ ஒரு டைப்பிஸ்ட்டு ஜாயின் பண்ணி அவங்க அசிஸ்டண்ட் ஆகிடுவாங்க. அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் ட்ரைனிங் பீரியடு தான் அந்த ஆர்ஐன்றது. எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா ஆர்ஐ ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஒரு சர்வீஸ் முடிச்ச அந்த ஆர்ஐ சர்வீஸ் முடித்தாதான் டிடிக்கு எலிஜிபிள். நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ 2 வருஷம் ஆர்ஐன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவங்க மறுபடியும் அசிஸ்டண்ட் ஆகிடுவாங்க.
அப்புறம் டிடி வந்து ஒரு 6 வருஷத்தில் வந்துடும். அதுக்கு அடுத்தது அதுலேருந்து ஒரு இப்போலாம் வந்து டிஸ்ட்ரிக்டை பொறுத்து தான் இந்த ப்ரொமோஷன்றது. அது இல்லாமல் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான். நான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இது. நம்ம என்றைக்கா இருந்தாலும் ஒரு அதிகாரியாக உட்காந்துலாம், ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம உட்காரலாம். அதை நீங்கள் மைண்டில் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஆன்லைன் பண்ணி சொல்கிறேன், என்றைக்கா இருந்தாலும் நான் முடிவெடுக்கிற இடத்துல நம்ம உட்காந்துருக்கலாம். பொதுமக்களுடைய அதிகப்படியான தொடர்பு தான். பொதுமக்கள் முதன்மையாக சார்ந்திருக்கக்கூடிய துறை வருவாய்த்துறை தான். எந்த திட்டமாக இருந்தாலும் வருவாய்த்துறை இல்லாமல் அது செயல்படுத்த முடியாது. அடுத்தது டிடிலேருந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் சொல்லிட்டேன். தாசில்தார்லேருந்து டிசி பார்த்தீங்கன்னா 8-9 வருஷம் ஆகலாம். டிசி பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி, தாசில்தார் வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி தான். அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ டிடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வகையான அதிகாரங்கள் இருக்குன்றாங்க. அது எதுவும் நீங்கள் அது பெருசாக நம்ம சொல்ல தேவையில்லை. அது ஒர்க் நேச்சர், ஒர்க்கு அப்படியே வேலையோடு நம்ம சேர்ந்து போயிடுது. அந்த டிடிக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்கும், அப்படி போயிடலாம். நம்ம ப்ரொமோஷன் சொல்லிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பாருங்கள், இது ஒன் வே ட்ரான்ஸ்ஃபர். அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு திருநெல்வேலிக்காரரு இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வேலூரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து போகும்போது உங்கள் பேட்சில் அங்கே லாஸ்ட்டாக ஒருத்தர் ஜாயின் பண்ணிப்பார். அவருக்கு கடைசியாக தான் உங்களை வைப்பாங்க. அந்த மாவட்டத்திலே உங்கள் பேட்சில் நீங்கள் தான் கடைசியாக இருப்பீங்க. நீங்கள் ஆனால் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணும்போது ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருந்திருப்பீங்க. அங்கே ஜாயின் பண்ணும்போது நீங்கள் உங்கள் சீனியாரிட்டி கடைசியாக வச்சுருவாங்க. அதாவது உங்களோட மார்க் குறைவாக எடுத்தவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரமோஷன் வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து வராது, அவருக்கு அப்புறம் தான் வரும். ஓகேங்களா? இப்போ நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ நம்ம விஏஓக்கும் ஜேஆர்ஐக்கும் கம்பேர் பண்ணலாம். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஆர்ஐ முடிச்சுட்டு இப்போ டிடி ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு உட்காந்துட்ருக்காங்க. அது 6 வருஷம் ஆகும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தவங்க விஏஓ ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இன்னும் ஆர்ஐ இன்னும் வரல, இந்த ப்ரொமோஷன் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஏஓவில் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் சீனியாரிட்டி போட்டு தனியாக மெயின்டைன் பண்ணி வரதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ அவங்க ஆர்ஐயாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவர் ஒருத்தர் சீனியராக இருப்பார், அவர் விஏஓ இருப்பார். ஆனால் இவர் வந்து இந்த ஆர்ஐ பீரியடில் இவரோட கண்ட்ரோலில் தான் அவர் வருவார். ஓகேங்களா? நம்ம கேட்கலாம், நீங்கள் எப்படி இது அப்படி. ஆனால் இதுதான் யதார்த்தம். எப்படின்னா அவர் விஏஓ முழுக்க அவர் வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இவர் வந்து ஒரு ஜேஏவாக இருந்து வேலை ஒர்க் பார்த்துட்டு தான் அவர் வராரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் விஏஓ ஜேஆர்ஐ சொல்லிட்டேன். அதாவது ஒரு ஜேஆர்ஐ எடுத்தால் சீக்கிரமாக வந்து குயிக்காக ப்ரொமோஷன் ஆகிட்டு நம்ம வந்துட முடியும். ஒரு விஏஓன்றது அதுக்கப்புறம் தான் நடக்கும் அந்த ப்ராசஸ். டைப்பிஸ்ட்டுமே இப்படி தான். டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜேஏவோட பாவனசாரி முடித்தா தான் உண்டு, இல்லைன்னா டைப்பிஸ்ட் சீக்கிரமாக முன்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக தான் வந்துடுறாங்க 2 பேருமே. ஸோ எல்லாத்தையுமே நான் சொல்லி முடிச்சிட்டேன். முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான். ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டேன், ப்ரொமோஷன் சொல்லிட்டேன், எத்தனை பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், ஒர்க் நேச்சருக்கு சொல்லிட்டேன், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஒரு மாவட்டத்துடைய முதுகெலும்பே வருவாய்த்துறை தான். நான் அதை சொல்கிறேன், நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. அதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படிக்க முடியுமா? நிச்சயமாக படிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் குரூப் 1 வந்து கிட்டத்தட்ட இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டார். அப்போ படிக்கலாம் முடியும், படிக்க முடியாதது. நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்க முடியாது, லீவு இருக்காது, அது பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எல்லாமே பொய் நண்பர்களே. வேலை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். எல்லா துறையிலும் வேலை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதிகாரத்திற்கு ஏற்றாற்போல் தான் இருக்கும். இது அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு துறை வந்து வருவாய்த்துறை. அதனால் வந்து நிச்சயமாக வேலை இருக்கும். ஆனால் அந்த வேலை எல்லாமே நம்மளால் முடிக்க முடியும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் பயப்படாமல் நீங்கள் எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.